கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम की महिमा हो। இன்னைக்கு நம்ம அடுத்த மலாக்கில இன்னொரு காரியத்தை குறித்து பார்க்க போறோம். आज हम मलाकी में और एक चीज के बारे में देखने वाले हैं। நம்ம முதல் வீடியோல நம்ம பார்த்தோம், हमने पहले वीडियो में देखा था மலாக்கினா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். मलाकी का मतलब क्या है। மலாக்கி அதனுடைய டீகோடிங் நம்ம பார்த்தோம். मलाकी का डिकोडिंग को देखा। மலாக்கி அப்படின்னா என்னுடைய தூதன். मलाकी का मतलब मेरा दूध। சோ அதனுடைய அந்த தூதன் அப்படிங்கறது வார்த்தைக்கு டீகோடிங் பார்த்தோம். दूध वो शब्द का डिकोडिंग को देखे। மலாக் அப்படிங்கிற வார்த்தைக்கு டீகோடிங் பார்த்தோம். मलाक का डिकोडिंग देखे। அதுல சேவை செய்ய அனுப்பப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். वो सेवा करने के लिए भेजे गए लोग, ऐसा हमने देखा। இன்னைக்கு மலாக்கில இன்னும் அடுத்த ஸ்டெப் நம்ம பார்க்க போறோம். आज हम मलाकी में अगले स्टेप के बारे में देखने वाले ஒரு வசனத்தை வாசித்து ஜெபித்து நம்ம ஆரம்பிக்கலாம். एक वचन को पढ़कर प्रार्थना करके शुरू करेंगे। மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் मलाकी का पुस्तक 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். पहला अध्याय, उसमें पहले वचन को हम पढ़ेंगे। मलाकी के द्वारा इजराइल के विषय में कहा हुआ यहोवा का बारी वचन। நம்ம அப்படியே தலையில் தாழ்த்தி நம்ம ஜெபிக்கலாம். आज ऐसे हमारे सरों को झुकाकर प्रार्थना करेंगे। ஸ்தோத்திரம் கர்த்தாவே, स्तुति करते परमेश्वर। வானத்தையும் பூமியும் படைத்த எங்கள் எலோஹிம் தேவனே, आकाश और पृथ्वी का निर्माण करता हमारे एलोहिम खुदा, எங்கள் எல்ஷடாய் தேவனே உம்மை துதிக்கிறோம் அப்பா. हमारे एलशडाई खुदा, हम तुझे स्तुति देते हैं। யெகோஷுவா மேசியாவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். यहोशुआ मेसिया के नाम से हम प्रार्थना करते हैं। வாசிக்கப்பட்ட அந்த வசனத்திலிருந்து எங்களோடு பேசுங்கப்பா. पढ़े गए वचन के द्वारा हमसे बात कीजिए प्रभु। மறைவான காரியங்களை வெளிப்படுத்தி தாங்க. छुपा हुआ चीज को हमें प्रकट करके दीजिए प्रभु। எங்களை நீர் ஆசீர்வாதத்தை தாரும் அப்பா. हमें आप आशीष कीजिए, எங்களை தகுதிப்படுத்துங்க. हमें उसके लिए काबिल बनाइए प्रभु। கேட்கிற ஒவ்வொருத்தருடைய உள்ளத்தையும் நீர் தொடும்படியாக ஜெபிக்கிறோம். जो कोई सुन रहा है उनके हृदय को आप छू लीजिए, அவங்களை ஆசீர்வதிங்கப்பா. उन्हें आशीष कीजिए प्रभु। எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் தருகிறோம். हमें नम्र करके आपके हाथों में देते हैं। யெகோஷுவா மேசியா நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. यहोशुआ मेसिया के नाम से मांगते हैं, जीवित पिता, ஆமென். आमीन। கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर हमें आशीष करे। இன்னைக்கு மலாக்கியை பற்றி நம்ம பார்க்கலாம். आज हम मलाकी के बारे में देखेंगे। மலாக்கி அப்படின்னா என்னுடைய தூதன். मलाकी का मतलब है मेरा दूध। மலாக்கிங்கிற வார்த்தை வேதத்துல 3 இடங்கள்ல கொடுக்கப்பட்டிருக்குது. मलाकी जो शब्द है वो कला में 3 जगह पर दिया गया है। அதாவது பைபிளுடைய ஆரம்பத்துல கொடுக்கப்பட்டிருக்குது, वो कलाम के आरंभ में दिया गया है, வேதத்தின் மத்திய பாகத்துல கொடுக்கப்பட்டிருக்குது, और कलाम के बीच के स्थान में दिया गया है, கடைசி புஸ்தகத்துல கொடுக்கப்பட்டிருக்குது. और आखिरी पुस्तक में भी दिया गया है। அதாவது யாத்ராகமத்துல கொடுக்கப்பட்டிருக்குது. वो निर्गम के पुस्तक में है। அடுத்தது மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகமே இருக்குது. उसके बाद मलाकी के पुस्तक में ही है। அடுத்தது வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகத்துல இருக்குது. फिर प्रकाशित वाक्य में भी है। இந்த 3 இடங்கள்ல இந்த மலாக்கி அப்படிங்கிற வார்த்தை ஸ்பெசிஃபை பண்ணப்பட்டிருக்குது. ये तीनों जगह में मलाकी इस शब्द को वहाँ पे यूज किए। சோ இத பற்றின காரியங்களை நம்ம பார்க்க போறோம். इसके बारे में हम आज देखने वाले। அதே மாதிரி சுவிசேஷ புஸ்தகங்கள்லயும் இருக்குது. स्वार्ता के पुस्तक में भी इसके बारे में है। சோ இந்த காரியங்கள்ல இந்த மலாக்கிங்கிறதுல என்ன இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ये मलाकी का क्या महत्व है उसे हम देखने वाले। மலாக்கி அப்படின்னா என்னுடைய தூதன். मलाकी का मतलब है मेरा दूध। இப்போ இந்த மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம், ये मलाकी के पुस्तक में இதுல கர்த்தர் இந்த மலாக்கி மூலமா பேசுறார். परमेश्वर मलाकी के द्वारा बात करते हैं। இஸ்ரவேல் ஜனங்களை பற்றின அந்த பாரத்தை பற்றி அவர் அங்க வெளிப்படுத்துறார். इजराइल लोगों के ऊपर जो भारी विषय है उसके बारे में वहाँ पे बात करते हैं। சோ இது இந்த மல்கியா தீர்க்கதரிசி மூலமா கர்த்தர் பேசுறார். वो मलाकी भविष्यवक्ता के द्वारा बात करते हैं। இந்த மலாக்கி அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னது? ये मलाकी इस शब्द का अर्थ क्या है? அது என்னுடைய தூதன். वो मेरा दूध है। சரி, என்னுடைய தூதன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ठीक है, वो मेरा दूध है उसका मतलब है। இந்த என்னுடைய தூதன்ங்கிற வார்த்தை, इस मेरा दूध इस शब्द के बारे में நான் இப்ப மலாக்கின்னு சொல்லும் போதெல்லாம் जब भी मैं मलाकी करके बोलूंगा, நீங்க என்னுடைய தூதன்ங்கிற அர்த்தத்தை தான் நீங்க யோசிக்கணும். उस समय में आपको मेरा दूध उस चीज को आपको लेकर आना है। பாருங்க, இந்த மலாக்கி, देखिए यहाँ पे मलाकी जो है இன்னொரு மலாக்கியை பற்றி பேசுறார். और एक मलाकी के बारे में बात करता है। இன்னொரு மலாக்கியை பற்றி அவர் தீர்க்கதரிசனம் உரைச்சிருக்கிறார். और एक मलाकी के बारे में वहाँ पे भविष्यवाणी की है। பாருங்க, 3ஆம் அதிகாரம், उसी में 3रा अध्याय, மலாக்கி 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். मलाकी का 3रा अध्याय, उसमें पहले वचन को पढ़ेंगे। देखो, मैं अपने दूत को भेजता हूँ और वह मार्ग को मेरे आगे सुधारेगा
और प्रभु, போதும் போதும் போதும். பாருங்க பைபிள் சொல்லுது, यहाँ पे कलाम कहता है, இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன். मेरे दूत को मैं भेजता हूँ. பாருங்க இங்க இந்த வார்த்தை ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை. इस वचन ये एक भविष्यवाणी है. பாருங்க இது யாரை பற்றின தீர்க்க தரிசனம்? ये किसके बारे में भविष्यवाणी है? இது நமக்கு தெரியும், இது யோவான் ஸ்நானகனை பற்றி சொல்லப்பட்டது. हमें पता है यहाँ पे யோனா बपतिस्मा वाले के बारे में बात करते हैं. பாருங்க இந்த தீர்க்க தரிசனத்துல इस भविष्यवाणी में அவர் யோவானை பற்றி என்ன சொல்றார்? वो योहान के बारे में क्या बोलते हैं? நான் என் தூதனை அனுப்புகிறேன். मैं मेरे दूत को भेजता हूँ. இந்த என் தூதன் அப்படின்னு சொன்னா ये मेरा दूत का मतलब है, அதுக்கு ஹீப்ருல என்ன சொல்வீங்க? उसे हिब्रू में क्या बोलेंगे? மலாக்கி. मलाकी. இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா इस जगह में आप देखेंगे तो ஹீப்ருல மலாக்கின்னு தான் கொடுக்கப்பட்டிருக்குது. वो हिब्रू में मलाकी करके ही दिया गया. அவர் மலாக்கி அனுப்புவேன்னு சொல்றார். वो वहाँ पे मलाकी को भेजता हूँ करके बोलते हैं. மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை எழுதின மல்கியா, वो मलाकी का पुस्तक को लिखा जो मलाकी, அவர் இன்னொரு மலாக்கியை பற்றி தீர்க்கதரிசனம் சொல்றார். वो एक और मलाकी के बारे में भविष्यवाणी करते हैं. அந்த மலாக்கி யாரு? वो मलाकी कौन है? அதுதான் யோவான். वही योवान है. யெகோஷுவாவுக்கு முன்னாடியாக வந்த யோவான். वो यहोशुआ के पहले जो आया वो योवान है. அந்த யோவானை பற்றி தான் இங்க சொல்லப்பட்டிருக்குது. उस योवान के बारे में यहाँ पे बात किया गया है. அந்த யோவான் யாரு? वो योवान कौन है? அவனும் ஒரு மலாக்கி. वो भी एक मलाकी है. பாருங்க யோவான் ஒரு மலாக்கி. देखिए योवान भी एक मलाकी है. ஒரு மலாக்கி இன்னொரு மலாக்கியை பற்றி தீர்க்கதரிசனம் சொல்றார். एक मलाकी जो है और एक मलाकी के बारे में भविष्यवाणी करता है. நான் மலாக்கி அனுப்புவேன். मैं मलाकी को भेजूंगा. அவர் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். वो मेरे आगे जाकर मेरे मार्ग को सुधारेगा. என்னுடைய வழியை ஆயத்தம் பண்ணுவான். मेरे मार्ग को वो सुधारेगा. பாருங்க எப்படி கர்த்தர் வச்சிருக்கா பாருங்க. कैसे परमेश्वर ने रखा है देखिए. யோவானும் ஒரு மலாக்கி தான். योवान भी एक मलाकी है. அதை யெகோஷுவா கன்ஃபார்ம் பண்றார். वहाँ पे यहोशुआ उसे कंफर्म करते हैं. மத்தேயு 11ஆம் அதிகாரம் मत्तियों का उसमें 11वां अध्याय, அதுல 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். उसमें 10वें वचन को हम पढ़ेंगे. यह वही है जिसके विषय में लिखा है कि देख मैं अपने दूत को तेरे आगे भेजता हूँ जो तेरे आगे तेरा मार्ग तैयार करेगा. பாருங்க இங்க கர்த்தர் சொல்றார், यहाँ पे परमेश्वर कहते हैं, அது எப்படி எனில் இதோ நான் என் தூதனை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன். मैं अपने दूत को तेरे आगे भेजता हूँ. பாருங்க இது யாரை பற்றி சொல்லிட்டு இருக்கிறாரு? यहाँ पे किसके बारे में बोल रहे हैं? யோவான் ஸ்நானகனை பற்றி பேசிட்டு இருக்கிறார். योवान बपतिस्मा देने वाले के बारे में बात कर रहे हैं. அது கீழ நீங்க 12ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா उसमें 12वें वचन को यदि पढ़ेंगे तो 11 12 வசனத்தை வாசித்து பாத்தீங்கன்னா 11 और 12 को आप पढ़ेंगे तो அது யோவானை பற்றி சொன்ன காரியம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நீங்க. वो योवान के बारे में बात किया चीजें करके देखेंगे. சோ கர்த்தர் கன்ஃபார்ம் பண்றார், यहाँ पे परमेश्वर कंफर्म करते हैं, இவர்தான் यही है. மல்கியா தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்ட தீர்க்கதரிசி. वो मलाकी ने जो भविष्यवाणी किया है वही है. ஒரு மலாக்கி இன்னொரு மலாக்கியை பற்றி தீர்க்கதரிசனம் வச்சிருக்கு. एक मलाकी दूसरे मलाकी के बारे में भविष्यवाणी की है. மலாக்கி அப்படின்னா என் தூதன். मलाकी का मतलब है मेरा दूत. அப்ப யோவான் யாரு? तो योवान यहाँ पे कौन है? யோவான் அவருடைய தூதன். योवान जो है उनका दूत है. யோவான் வந்து மலாக்கி. योवान जो है वो मलाकी है. இது யெகோஷுவா கன்ஃபார்ம் பண்றார். यहाँ पे यहोशुआ उसे कंफर्म करते हैं. மல்கியா தீர்க்கதரிசி சொன்னத जो मलाकी भविष्यवाणी ने कहा है அத யெகோஷுவா கன்ஃபார்ம் பண்றார். उसे यहोशुआ कंफर्म करते हैं. யோவான் தான் அந்த மலாக்கின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்றார். योवानी वो मलाकी करके कंफर्म करते हैं. இதுதான் இரண்டாவது மலாக்கி. यही दूसरा मलाकी है. இப்ப இன்னொரு மலாக்கியை குறிச்சு பார்க்கலாம். अभी एक और मलाकी के बारे में हम देखेंगे. வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் प्रकाशित वाक्य उसमें 22वां अध्याय, அதுல 16ஆம் வசனத்தை வாசிக்கலாம். उसमें 16वें वचन को हम पढ़ेंगे. मुझ यीशु ने अपने स्वर्गदूत को इसलिए भेजा कि तुम्हारे आगे कलीसियाओं के विषय में इन बातों की गवाही दे. मैं दाऊद का मूल और वंश और भोर का चमकता हुआ तारा हूँ. பாருங்க பைபிள் சொல்லுது, यहाँ पे कलाम कहता है, கர்த்தர் இங்க ஒரு வார்த்தை சொல்றார், परमेश्वर यहाँ पे एक शब्द को कहते हैं, சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். मुझ यीशु ने अपने स्वर्गदूत को इसलिए भेजा कि तुम्हारे आगे कलीसियाओं के विषय में इन बातों को गवाही दे.
என் தூதனை அனுப்புகிறேன்னு சொல்லி சொல்றார். अपने दूत को भेजता हूँ करके बोलते हैं। என் தூதன்னா யாரு? मेरा दूत का मतलब क्या है? மலாக்கி. मलाकी। அப்ப வெளிப்படுத்தின விசேஷத்துல तो प्रकाशित वाक्य में அங்கேயும் மலாக்கி வர்றார். वहाँ पे भी मलाकी आते हैं। இந்த யோவான் என்ன செய்றார்? அப்போஸ்தலன் யோவான் என்ன செய்றார்? वो प्रेरित योहान क्या करते हैं? இவர் அந்த தூதனுடைய கால்ல விழுந்துறார். वो उस दूत के पाँव में गिर जाते हैं। ஆனா அந்த தூதன் தடை பண்றார். पर वो दूत वहाँ पे मना करता है। நீ என்ன வணங்காத, तुम मुझे नमन मत कर, தேவனை வணங்கு. परमेश्वर को नमन कर। நானும் உன்னை போல ஒரு சகோதரன் தான். मैं भी तेरे जैसे एक भाई हूँ। இந்த புத்தகத்துல எழுதப்பட்டவைகளை கடைபிடிக்கிறதுல நானும் ஒருவன். इस पुस्तक में जो लिखा गया उसे पालन करने वालों में से मैं भी एक हूँ। நானும் தீர்க்கதரிசிகள்ல ஒருவன் தான் சொல்ற. मैं भी भविष्यद्वक्ताओं में से एक हूँ करके बोलते हैं। இந்த தூதனை பார்த்து கர்த்தர் சொல்றார் மலாக்கி. इस दूत को देखकर परमेश्वर कहते हैं मलाकी। என்னுடைய தூதனை அனுப்புகிறேன். मैं अपने दूत को भेजता हूँ। வெளிப்படுத்தின விசேஷத்துல प्रकाशित वाक्य में யோவானுக்கு வெளிப்படுத்தின योहान को जो प्रकटीकरण मिला அந்த है, தூதன் யாரு? वो दूत कौन है? அது அவர் அந்த தூதனை பார்த்து கர்த்தர் சொல்றார். परमेश्वर उस दूत को देखकर कहते हैं। யெகோஷுவா அந்த தூதனை பற்றி என்ன சொல்றார் அப்படின்னா, यहोशू उस दूत से देखकर क्या कहते हैं? என் தூதன் சொல்லி சொல்றார். अपना दूत करके कहते हैं। அதாவது மலாக்கி அப்படின்னு சொல்லி சொல்றார். मतलब मलाकी करके कहते हैं। இந்த மலாக்கி ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ये मलाकी जो है बहुत महत्वपूर्ण चीज है। நான் இப்போ ஒரு ஃபவுண்டேஷன் மட்டும் தான் போடுறேன். मैं यहाँ पे एक सिर्फ एक फाउंडेशन डाल रहा हूँ। இன்னும் அத பற்றி நிறைய நம்ம பார்க்க போறோம். उसके बारे में और हम देखने वाले हैं। பாருங்க, முதல் மலாக்கி நம்ம பார்த்தோம். पहला मलाकी को हमने देखा है। அவர்தான் மல்கியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தை எழுதினவர். वही मलाकी के पुस्तक को लिखा है। இரண்டாவது மலாக்கி பார்த்தோம். दूसरे मलाकी को हमने देखा। அதுதான் யோவான், யெகோஷுவாவுக்கு முன்னாடி வந்த யோவான். वही योहान है जो यहोशुआ के पहले आया था। மூணாவது மலாக்கி பார்த்தோம். तीसरे मलाकी को हमने देखा। அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தின காரியங்கள் அது அந்த தூதன் தான் வெளிப்படுத்துறார். वो प्रेरित योहान को जो प्रकटीकरण जिसने किया वो एक है। சோ இந்த மூணு மலாக்கி பற்றி பார்த்திருக்கிறோம். तो हमने इस 3 मलाकी के बारे में देखा है। சோ வெளிப்படுத்தின விசேஷத்தை வெளிப்படுத்தினது ஒரு மலாக்கி தான். प्रकाशित वाक्य को प्रकट किया वो भी एक मलाकी है। சோ இப்படி மூணு மலாக்கியை பற்றி பார்த்துட்டோம். ऐसे 3 मलाकी के बारे में हमने देखा है। இன்னொரு மலாக்கியை பற்றி பார்க்கலாம். एक और मलाकी के बारे में हम देखेंगे। பாருங்க, யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம், निर्गम का पुस्तक उसमें 23वां अध्याय, அதுல 20ஆம் வசனத்தை வாசிக்கலாம். उसमें 20वें वचन को हम पढ़ेंगे। 20ல இருந்து 23 வரைக்கும் நம்ம படிக்க போறோம். 20 से लेकर 23 तक हम पढ़ने वाले हैं। கொஞ்சம் கொஞ்சமா நம்ம படிக்கலாம். थोड़ा थोड़ा करके हम पढ़ेंगे। सुन, मैं एक दूत तेरे आगे आगे भेजता हूँ जो मेरे मार्ग में तेरा रक्षा करेगा और जिस स्थान को मैंने तैयार किया है उसमें तुझे पहुंचाएगा। இந்த இந்த யாத்ராமத்துல நீங்க பாக்குற இந்த தூதன், ये निर्गम में आप जो दूत को देखते हो, இவங்கேயும் ஒரு மலாக்கி இருக்கிறார். यहाँ पर भी एक मलाकी है। அதுல 21ஆம் வசனத்தை வாசிங்க. उसमें 21वें वचन को हम पढ़ेंगे। उसके सामने सावधान रहना। அவனுக்கு முன்பதாக நீங்க எச்சரிக்கையா இருங்கள். उसके सामने आप सावधान रहना और उसकी मानना और उसका विरोध न करना, क्योंकि वह तुम्हारा अपराध क्षमा न करेगा, इसलिए कि उसमें मेरा नाम रहता है। அவனுக்குள்ள என்னுடைய பெயர் இருக்குது. उसके अंदर मेरा नाम है। யாருடைய பெயர் இருக்கு? वो किसका नाम है? இந்த மலாக்கிக்குள்ள इस मलाकी के अंदर தேவன் சொல்றார் என்னுடைய பெயர் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றார். परमेश्वर कहते हैं कि मेरा नाम है। இத பற்றி நம்ம இன்னும் தெளிவா பார்க்க போறோம். इसके बारे में हम और अच्छी तरीके से देखेंगे। அடுத்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். अगले वीडियो में हम देखने वाले। சோ 4 மலாக்கியை பற்றி பார்த்திருக்கிறோம். कुल मिलाकर 4 मलाकी के बारे में हमने देखा है। முதலாவது மல்கியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தை எழுதின மலாக்கி. पहला जो है मलाकी का पुस्तक को लिखा वो मलाकी। அடுத்தது யெகோஷுவாவுக்கு முன்னாடியே வந்த யோவான். उसके बाद यहोशुआ के पहले जो आए वो योहान। மூணாவது तीसरा जो है வெளிப்படுத்தின விசேஷத்தை வெளிப்படுத்தின மலாக்கி.
प्रकाशित वाक्य को जिसने प्रकट किया वो मलाकी। நாலாவது மலாக்கி चौथा जो है அவனுக்குள்ள கர்த்தருடைய பெயர் இருக்குது. उसके अंदर परमेश्वर का नाम है, அது யாத்ராகமத்துல சொல்லப்பட்ட மலாக்கி. वो निर्गम में दिया गया वो मलाकी है। சோ இந்த நாலு மலாக்கியை பற்றி நம்ம இப்ப பார்த்தோம். ये चारों मलाकी के बारे में हमने देखा है। இந்த யாத்ராகமத்துல வர்ற மலாக்கி ये निर्गम में जो मलाकी आता है, கர்த்தர் சொல்ற அவனை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். परमेश्वर कहते हैं कि उसके सामने सावधान रहना। நீங்க எந்த இடத்துக்கு போகணுமோ तुम जिस जगह में जाने वाले அந்த हो, இடத்துக்கு இவன் அழைத்து கொண்டு செல்வான். उस जगह पर वो लेकर जाएगा। அந்த கானான் தேசத்துக்கு அழைத்து கொண்டு செல்வான். वो कानान शहर के अंदर तुम्हें लेकर जाएगा। என்னுடைய பெயர் அவன் உள்ளத்தில் இருக்கிறது. मेरा नाम उसके हृदय के अंदर है। என்னுடைய பெயர் அவனுக்குள் இருக்கிறது. मेरा नाम जो है उसके अंदर है। இப்படி அந்த நாலாவது மலாக்கியை பற்றி சொல்றார். ऐसा चौथे मलाकी के बारे में परमेश्वर कहते हैं। அதாவது நான் மலாக்கிக்குள்ள ஆர்டர் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். मैंने यहाँ पे मलाकी का ऑर्डर चेंज कर दिया है। அது சும்மா அதாவது இந்த யாத்ராமத்துல வர்றதா முதல் மலாக்கி. वो निर्गम में जो आता है वही पहला मलाकी है। அப்புறம் மல்கியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் எழுதின இரண்டாவது மலாக்கி. और मलाकी का पुस्तक जो लिखा वो एक मलाकी। அடுத்தது யெகோஷுவாவுக்கு முன்னாடி வந்த யோவான் அவர் ஒரு மலாக்கி. और उसके बाद यहोशुआ के पहले जो आया योवान वो भी एक मलाकी है। அடுத்தது வெளிப்படுத்தின விஷயத்தை வெளிப்படுத்துறது மலாக்கி. और प्रकाशित वाक्य को जो प्रकट किया वो भी एक मलाकी இப்படி है। நாலு மலாக்கி இருக்கிறாங்க. ऐसे चार मलाकी है। இந்த முதல் மலாக்கி பற்றி நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். इसमें पहले मलाकी के बारे में हम अगले वीडियो में देखेंगे। கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर हमें आशीष करेगा। அடுத்த வீடியோல சந்திப்போம். अगले वीडियो में हम मिलेंगे।